K4க்கு அப்புறமா K8 வரைக்கும் நம்ம மிசைல்ஸை உருவாக்க போகிறோம். இதுதான் இந்தியாவோட ரகசியமான SLBM சப்மரீன் லான்ச்டு பாலிஸ்டிக் மிசைல் ப்ராஜெக்ட். இது ஒரு மாஸ்டர் பிளான் மாதிரி தான். K4க்கு அப்புறமா நம்ம உருவாக்க போகிற SLBM மிசைல்ஸ் தான் இந்தியாவோட நியூக்ளியர் பவரை மாற்ற போகுது. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், K4க்கு அப்புறமா நம்ம உருவாக்க போகிற மிசைல்ஸை பற்றி பார்க்கலாம். அதோட தேவைகளை பற்றியும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியா இப்போ K4 சக்சஸ்ஃபுல்லாக லான்ச் பண்ணி முடிச்சிட்டாங்க. K5ஓட மோட்டரை டெஸ்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. இப்போ இதுதான் ஹெட்லைன்ஸு. ஆனால் இதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம்? இப்பயே K5ஓட மோட்டரை டெஸ்ட் பண்ணி முடிச்சிட்டோம். 1 வருஷத்துலையோ 2 வருஷத்துலையோ K5 சக்சஸ்ஃபுல்லாக நம்ம உருவாக்கியும் முடிச்சிருவோம். அடுத்தது 20லேருந்து 30 வருஷத்துக்கு அப்புறமா K4 K5 மிசைல்ஸே நம்மளுக்கு போதுமா? இல்லை, இது பத்தாது. இதை பற்றி தான் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஏன் உண்மையான கேமே இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இப்போ சி பேஸ்டு நியூக்ளியர் பவரில் நம்மக்கிட்ட K4 K5 மிசைல்ஸ் தான் இந்தியாவோட பேக் போனாக இருக்குது. 2025 K4 SLBM வெற்றிகரமாக லான்ச் பண்ணிட்டாங்க. சப்மரீன்லேருந்து K5ஓட மோட்டாரை டெஸ்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. இந்த 2 மிசைல்ஸையும் S4 SSBN சப்மரீனில் பொருத்த முடியும். அதாவது இந்த மிசைல்ஸை வச்சுக்கிட்டு நம்மளால லாங் ரேஞ்ச் ஸ்ட்ரைக்கில் ஈடுபட முடியும். ஆனால் K4 K5 ஃபுல் இன்டர்மீடியட் ரேஞ்ச் இருக்கிற மிசைல் இல்லை. இது வெறும் ஸ்டார்டிங் தான், இது முடிவில்லை. நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, உண்மையான வெற்றியே S5 கிளாஸ் சப்மரீனில் தான் ஆரம்பிக்க போகுது. ஏன்னா இந்த S5 சப்மரீன் ரொம்பவே பெருசு. இதனால டீப் பேட்ரோலில் ஈடுபட முடியும். ஹெவி மிசைல்ஸையும் இதால் எடுத்துகிட்டு போக முடியும். இந்த மாதிரி ஃபியூச்சர்ஸ் இருக்கிறதுனால நம்ம K4 K5 மிசைலை மட்டும் எடுத்துகிட்டு போக போகிறது இல்லை. நம்ம K6 K7 மிசைல்ஸை எடுத்துட்டு போக போறோம். இந்த K6 K7க்காகவே S5 கிளாஸ் சப்மரீனை வடிவமைச்சிருக்காங்க. இப்போ இந்த சப்மரீனால இந்தியன் ஓசன்ல இருந்து 2000 கிலோமீட்டர் வரைக்கும் இலக்குகளை துல்லியமா அடிக்க முடியும். இப்போ நம்ம புதுசா உருவாக்க போற மிசைல்ஸை பத்தி பார்க்கலாம். K6 இதோட ரேஞ்ச் 8000 கிலோமீட்டர். இதுல MIRV டெக்னாலஜி இருக்கு. அதாவது மல்டிபிள் வார்ஹெட்ஸை இதுல பொருத்த முடியும். அடுத்தது K7 எக்ஸ்பர்ட்ஸ் இதை பத்தி என்ன சொல்றாங்கன்னா, இதுல 8 வார்ஹெட்ஸை பொருத்தும் போது இதோட ரேஞ்ச் 7600 கிலோமீட்டரா இருக்கும். அதே இதோட வார்ஹெட்ஸை நம்ம கம்மி பண்ணோம்னா இந்த மிசைலோட ரேஞ்ச் 12000 கிலோமீட்டரா இருக்கும்னு எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. முக்கியமானது நம்மளோட K7 தான் இந்தியாவோட செகண்ட் ஸ்ட்ரைக் நியூக்ளியர் கேப்பபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ண போகுது. அடுத்தது K8. இந்த K8 SLBM மிசைல் ரொம்பவே ரகசியமானது. இதை பத்தி எந்த ஒரு நியூஸும் வெளியே இல்லை. ஆனா இதை உருவாக்குறதுக்கு 15லேருந்து 20 வருஷம் ஆகலாம். நம்ம மட்டும் K8 மிசைலை சக்சஸ்ஃபுல்லா உருவாக்கிட்டோம்னா நம்மளுக்கு நிறைய எதிரிகள் வரலாம். ஏன்னா ஏசியாலேயே லாங் ரேஞ்ச் SLBM மிசைலை வச்சிருக்கிறது இந்தியாவா தான் இருக்கும். ஏன்னா இதை பத்தி எந்த நியூஸும் இல்ல. K7 12000 கிலோமீட்டர் போகும்னா K8 கிட்டத்தட்ட 15000 கிலோமீட்டர் போக வாய்ப்பு இருக்கு. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, K4 K5 K6 K7 K8 இந்த மிசைலோட ப்ராஜெக்ட் எல்லாம் ரேண்டம் ப்ராஜெக்ட் இல்ல. இது இந்தியாவோட மிக முக்கியமான ப்ராஜெக்ட். இப்போ இதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடிய சீக்கிரமாவே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய், குட் நைட்.